வளர குழந்தைகளுக்கு அது இருக்கட்டும். கல்கத்தா வீதியில அன்னை தெரசா நடந்து போறாங்க. அப்போ ஒரு வீதியில தொழுநோயாளிகள் அவங்க புண் சீல் வடிஞ்சு துர்நாற்றம் ஒரு 20 அடிக்கு பக்கத்தோட போக பயப்படுற மக்கள் மத்தியில அன்னை தெரசா அவங்க பக்கத்துல போய் அங்க புண்களை கழுவி அதுக்கு மருந்துட்டு அப்ப யோசிச்சாங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசிரமம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள பெரிய மிட்டா மிராஸ்ட போய் அந்த ஆசிரமத்துக்காக நிதி கேட்கிறாங்க. நிதி கொடுங்க. அவ அப்படி காரி கையில எச்சு துப்பிடுறேன். அந்த அம்மா சொல்றாங்க கொஞ்சம் கூட முகம் சுளிக்கல, இது எனக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டீங்க, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு கேட்டேன், அதை எப்ப கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த மிராஜ் அப்படியே வச்சு தலை குனிக்கிட்டேன். இவ்வளவு ஒரு பொறுமை உள்ள ஒரு தாயா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அதிக நிதியை கொடுத்து விட்டேன். இது எதுக்கு சொல்றது அப்படின்னா நாம மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைச்சோம்னா அதை பிறரை மகிழ்விப்பது மூலம் முடியும் அப்படின்வாங்க. அதாவது நிறைய பணம் இருக்கவங்க பணத்தை கொடுத்து மகிழ்விக்கலாம், இல்ல நிறைய கல்வி வளம் உள்ளவங்க நல்ல கல்வியை கொடுத்து வளர்க்கலாம், இல்ல ஒண்ணுமே நம்மள மாதிரி இல்லாதவங்க நகைச்சுவையாவது கொடுத்து மக்களை மகிழ்விக்கலாம். அப்படி விதவிதமான மகிழ்விப்பு இருக்கு. அந்த மகிழ்ச்சியை தான் நம்மளுடைய அசத்தப்பியார் குழுவும் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிற நண்பர்களே, நன்றி வணக்கம். வெல்டன் முத்து, வெல்டன். நீங்க அதுவும் அந்த கவிஞர்கள் பத்தி எல்லாம் சொன்னீங்க, மற்றதெல்லாம் சொன்னீங்க. ஒரு உண்மையான வார்த்தை, இவரெல்லாம் இப்ப எல்லா படத்திலையும் எல்லா பாடல்களும் எழுதுற அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா யார பத்தியாவது ஒரு ஹீரோக்கு எழுத சொன்னா அவ்வளவு அழகா எழுதுறாரு. அந்த படம் ஓடுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோ ஒரு கவிஞரை அடிச்சு விரட்டினார். ஏங்க அப்படின்னு, நாளைக்கு என்ன பாராட்டி பாடுற மாதிரி ஒரு பாட்டு எழுதுனா இவர் எழுதியிருக்காரு. இவர் கவிஞர்னு சொன்னவர். நிலவை பார், கடவுளின் ரசனை புரியும். சூரியனை பார், கடவுளின் சக்தி புரியும். கண்ணாடியை பார், கடவுளின் காமெடி புரியும். அவர் இருந்திருக்காரு கவனமா. அந்த ஹீரோவை பார்த்து இப்படி எழுதினா எந்த ஹீரோ வந்துப்பான்? சார், எங்க முத்துவோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? முத்து நிஜமாவே ஒரு பெரிய வசீகரமான மொழியை கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் காலையில டிஃபன் சாப்பிட்டானா கூட கை தட்டுவாங்க போட்டுருக்கு. அவ்வளவு அழகா அவர் பிரசன்ட் பண்ற விதம் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒரு மிகப்பெரிய பேச்சாளராக வருவதற்குரிய அத்தனை தகுதிகளும் அடங்கிய ஒரு நல்ல பேச்சாளர் அவர் நிஜமாவே. இன்னொன்னு, நம்ம முத்து அவர்கள் பண்ணும்போது நகைச்சுவை கவிதைகளில் இருந்தால் அந்த கவிதைகள் பெரிய அளவுல ரசிக்கப்படும் அப்படின்னா நிஜமாவே அதுக்கு ஒரு தனி வசீகரம் இருக்கதான் செய்யுது. ஒருத்தர் எழுதினாரு, பூனைக்கு எலி பிடிக்கும், புது தண்ணி சளி பிடிக்கும், பெண்ணே உனக்கு என்னை பிடிக்குமா அப்படின்னு. அப்புறம் ஒருத்தர் கவிதை எழுதினார், என்னடி வசந்தி நீதான் சைவம் என்றாயே, உன் கண்களில் எப்படி 2 மீன்கள் துள்ளுகின்றன அப்படின்னு. அப்புறம் ஒருத்தர் பகுத்தறிவு சிந்தனையோட ஒரு கவிதை எழுதினாரு, குருவே நீங்கள் எங்களுக்காக காற்றில இருந்து திருநீர் எடுத்தீர்கள், வாயில இருந்து லிங்கம் எடுத்தீர்கள், ஆனா உங்களை தான் பாவம் எங்களால ஜாமீன்ல எடுக்க முடியல. இப்ப கவிஞர்கள் எல்லாம் புதுசாக நகைச்சுவையை சேர்த்து கவிதை எழுதுவதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒருத்தர் எழுதினாரு, கணவன் ஒரு சக்கரம், மனைவி ஒரு சக்கரம், ஒரு சக்கரம் பஞ்சர் ஆனால் கூட வண்டி ஓடாது, எனவே எல்லோரும் ஸ்டெப்னி வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் ஒருத்தர் எழுதினாரு, வெங்காயமே நீ எல்லாம் உரிக்க சும்மா இருந்து விட்டு பின்பு உரித்தவனையே அழ வைத்து விடுகிறாயே. அரசியல்வாதிகளை பத்தின கவிதையெல்லாம் நிறைய நகைச்சுவையோட எழுதி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் எழுதியிருக்காங்க. எங்கள் ஊரில் ஒருவர் வட்ட செயலாளர் ஆனார், மாவட்ட செயலாளர் ஆனார், எம்எல்ஏ ஆனார், எம்பி ஆனார், கடைசி வரைக்கும் மனிதனாகாமலே மரித்து போனார். கண்ணதாசன் அவர்களுக்கு எல்லாம் பெரிய நகைச்சுவை உணர்வு வந்ததான். ஒரு மேடைக்கு போனாராம் வெளியூர்ல. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் தாமதமா போயிருக்காரு. அங்க இருந்தவங்க எரிச்சல் ஆயிருந்திருக்காங்க. மேடையில ஏறின உடனே அவங்களை எல்லாம் குஷிப்படுத்துற மாதிரி சொன்னாராம், சில பேருக்கு இந்து மதம் பிடிக்கும், சில பேருக்கு கிறிஸ்தவ மதம் பிடிக்கும், எனக்கு தாமதம் பிடிக்கும் அப்படின்னாரு. எனவே அந்த சூழலை மறந்து, அந்த இறுக்கத்தை மறந்த உடனே எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கவிஞர்களுக்கு நிஜமாவே கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு உண்டு. அது பாடல்களிலும் சேர்கிற போது கூடுதலான வெற்றியை பெறும்ங்கிறது என்னுடைய அனுபவம். கோழி வடக்கோழின்னு ஒரு பாட்டு எழுதினேன். கோழி வடக்கோழி என்ன கொத்தி திங்கிற படுபாவி அப்படின்னுட்டு. அதுக்கு பிறகு ஒரு பாடல் என்ன, கோழி கொக்கர கோழி கொண்ட சேவை கோழின்னு. ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினா போயிருந்தப்போ அங்க பேசின ஒரு பெண் சொன்னாங்க, கவிஞர் விவேகாவுக்கு நிறைய கோழினா பிடிக்கும் போல் இருக்கு, இன்னைக்கு மதியம் அவருக்கு கோழி பிரியாணி வச்சிருக்காரு அப்படின்னு. அது மாதிரி நிறைய நகைச்சுவை சம்பவங்கள். பிடிக்குமா சார்? என்னங்க, கோழி பிடிக்குமா உங்களுக்கு? கோழி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு பிடிக்கும், ஆனா பிடிக்கதான் முடியாது. ஆமா, அதாவது கோழி பிடிக்கிறதெல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்க சிட்டி பாபு இல்லையா? நீங்க கோழி பிடிக்க போனா நாய் தான் மாட்டேன். இப்ப கூட கந்தசாமி இல்ல, நீங்க மீயாவும் பூனை
அது கூட ஒரு மிருகம் தான். அப்படி வந்து முத்து வந்து மிகச்சிறப்பான நகைச்சுவைகளை மிகச்சிறப்பான நடையில சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து நிஜமாவே தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய பேச்சாளராக வளர்ந்து வரக்கூடியவர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி நன்றி நன்றி. ஓகே சிட்டி பாபு சார், நம்ம விவேக் சார் நிறைய கவிதை எல்லாம் சொன்னாங்க. ஆமா, நீங்க இதுக்கு முன்னாடி கவிதை ஏதாவது எழுதிருக்கீங்களா? ஏதாவது கவிதை உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு 2 வரி கவிதை சொல்றேன். இது வந்து நம்பர் கவிதை, இதுல மீட்டர் தான் பார்க்க முடியும். 55544 இஸ் த போன் நம்பர், 3534 இஸ் த சேம் நம்பர். மதுரை முத்தவின் அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து அசத்த போக அசத்தல் மன்னன் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அசத்த போவது நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னன் பாலமுருகன். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். மகன் பாபு சார் அவர்களுக்கும் விஜய் பாபு சார் அவர்களுக்கும் அழகிய தொகுப்பாணி சாண்ட்ரா அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் விவேகா சார் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் கான்செப்ட் போலாமா? மிரட்டுறீங்களே. ஆமா, நீங்க வரும்போது ஒரு லேட்டஸ்ட் கும்பிடுபட்டீங்க. அது என்ன கும்பிடுங்க? அதான் லேட்டஸ்ட் ஸ்டைல். ஆனா இங்க வந்து மக்களுக்கு எனக்கு மட்டும் தெரியும் அது என்னன்னு. குனிஞ்சி கும்பிடு போடலான்னு பாத்துருக்கலாம், முடியல. பாத்தீங்களா கரெக்டா? சரி, நல்ல குனிஞ்சி ஒரு வணக்கம் போடு. அப்பா ஓகே. இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? சார் நம்ம சரோஜா தேவி அம்மால நம்ம சரோஜா தேவி அம்மா சொல்லு. அவங்க வந்து நம்ம நடிகர்கள்லாம் பாம்பு பிடிக்க சொல்றாங்க. நம்ம நடிகர்கள்லாம் எப்படி பாம்பு பிடிப்பாங்கன்னு தான் சார் கான்செப்ட். ஓ, பாம்பு பிடிக்க சொல்றாங்க, அசைச்சிருங்க. சரோஜா இன்னும் ரஜோதா லகு சரோஜா கோப்பா என்கிட்ட கடலை போடாமல் பாம்பை பிடிங்க கோப்பா. சரோஜா பாம்பை பிடிக்கிறது பெரிய விஷயமா இல்ல, உன் மனசுலதான் இடம் பிடிக்கணும். திருப்பியும் சொல்றேன், கடலை போடாமல் பாம்பை பிடிங்க கோப்பா. பாம்பு ஒழுங்கா வந்தது வாங்கமாத்தியா? நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நானும் மாதம் தூங்கவே மாட்டேன். நான் தான் மாத வார்த்தைக்காரன். சரி கோப்பா. சரோஜா சாமானிக்காலம் அந்த மக்கள் இடம் சொன்னேன். என்ன சரோஜா உதயம் மதிக்குது? சரோஜா உன்னை பார்த்தது வந்து நான் என்ன பண்றேன்னா தெரியல. சரோஜா என்னால பாம்பை பிடிக்கவே முடியாது. நான் பிடிச்சேன் மொத்தத்தோட பாம்பெல்லாம் நான் பிடிக்கவே மாட்டேன். மொத்தத்தோட பாம்பெல்லாம் நான் பிடிப்பேன். நீங்களாவது வந்து பாம்பை பிடிங்க. கண்ணு ஒரு தெய்வமா கலை தாய்கிட்ட கேட்டேன். கலை தாய் சோதி தெய்வமா அண்ணா ஊன்னா ஏன் கோபால் கோபால் சொல்றாங்கன்னு கேட்டா அதுக்கு சொன்னாங்க அவங்க ஒரு படத்துல அந்த டைலாக பேசினாதான் இட்ட அடிச்சுன்னு அதே பேச ஆரம்பிச்சு சொன்னாங்க. உண்மையா இல்லையா? தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் பாம்பை பிடிக்க பயந்தீர்கள், ஆனா படையப்பா என்ற படத்தில் பாம்பை கையிலேயே பிடிச்சீர்களே. அம்மா அது சினிமா, போன வந்துடும், இது வாழ்க்கை, போன வராத. இது வந்துட்ட பாம்பு பல்லு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். பாகிஸ்தான் பாம்பா தமிழ்நாட்டு பாம்பா? பாகிஸ்தான்ல இருந்து பாஸ்போர்ட் எடுத்து இந்த புத்துக்குள் வர போகிறதா? தமிழ்நாட்டு பாம்பு அப்ப நான் என்னால பிடிக்க முடியாது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. விவேகா சார், இவருடைய பர்ஃபார்மன்ஸ பத்தி சொல்லுங்க. நிச்சயமா ரொம்ப வியக்கத்தக்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அப்படி ஒரு சின்ன பிள்ளையா இருந்துகிட்டு இவருக்கு வந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப நிச்சயமாவே அதுவும் மெமிக்ரி சேர்ந்து அது கூட வந்து நகைச்சுவை உணர்வு, அபாரமான திறமை இருக்கு இந்த குழந்தைக்கு. ஆனா அவங்க போராட்டே ஒரு வித்தியாசமா இருக்கு.
என்னங்க சின்ன புள்ளியா இருந்து இவருக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. ஆமா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி. ஆமா ஆமா கடுகுதான் இல்ல இதுல முக்கியமா இந்த சரோஜா தேவி வாய்ஸ் அதே மாதிரி இருந்தது இல்ல? நிச்சயமா நிச்சயமா. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.